Hello all, welcome to Canva series. இன்னைக்கு நம்ம வீடியோல font and typography பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த font and typography ஒரு டிசைன் எடுத்துட்டோம்னா இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஃபாண்ட்ங்கிறது உங்க டெக்ஸ்டோட ஸ்டைல்னு சொல்லலாம். உங்க டெக்ஸ்ட் எந்த ஸ்டைல்ல இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத ஃபாண்ட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபாண்ட்ஸ்னா டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல், ஓப்பன் சான்ஸ், லாப்ஸ்டர் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லயே பார்த்துருப்போம் நிறையா. பட் நம்ம ப்ரொஃபஷனலா ஒரு ஜாப்னு வரும்போது இந்த ஃபாண்ட்டை வந்து எந்த மாதிரி அலைன் பண்ணணும், எந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்ல வைக்கணும், எந்த மாதிரி ஸ்பேசிங் இருக்கணும், லெட்டர் ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ் இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது இது வந்து டைப்போகிராஃபி கீழே வரும். ஸோ டைப்போகிராஃபிங்கிறது உங்க ஃபாண்ட்டை, அதாவது உங்க டெக்ஸ்ட்டை ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் கொடுத்துட்டு அதை வந்து உங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அலைன் பண்றதா வந்து டைப்போகிராஃபி. ஸோ இதை ரெண்டு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நீங்க கிரியேட் கொடுத்து நியூ டிசைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் டிசைன்லேயே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க டாப் பாரில் அது என்ன ஃபாண்ட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டும். சப்போஸ் உங்களுக்கு வேற ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த பாரே நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே பாருங்க நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு கேன்வால. ஸோ உங்க டிசைனுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் காப்பியே நிறைய பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி கேன்வா சான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வேற ஏதாவது மாத்திக்கலாம், டிஎம் சான்ஸ். ஸோ ஒவ்வொருலையும் மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்னு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ல வந்து மேஜராக 4 டைப்ஸ் தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிஃப், சான்ஸ் செரிஃப், டிஸ்பிளே ஃபாண்ட்ஸு அண்ட் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ஸு. ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இந்த டைம்ஸ் நியூ ரோமன் ஏரியல்லாம் வந்து இதோட சப் கேட்டகரிஸில் தான் வரும். இந்த 4 டைப் போக இன்னும் நிறைய இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட், டிஸ்பிளே ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு யூசேஜ், ப்ரொஃபஷனலாக வேணும், கேஷுவலாக வேணும், உங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங்ல இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன் மாதிரி இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபாண்ட்ஸ்ல இவ்வளோ டைப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்ல போனோம்னா இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கர்சிவ்ல ஹேண்ட் ரிட்டன் மாதிரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்ப்பரேட்னு இருக்கு. பிரெண்டன் கொடுத்தனா இங்க பாருங்க, இது ரொம்ப நீட்டா சிம்பிளா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபாண்ட்ஸ்லாம் வந்து உங்க டிசைன்ல ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இதுவே நீங்க பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நல்லா தெரியும். அண்ட் லாஸ்டா நம்ம வேற ஃபாண்ட் சைஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம். பேராகிராஃப், இதுல ஏதாவது பிளாச்சினோன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுமே ஒரே மாதிரி இருக்கு, பட் நீங்க டிசைன்ல யூஸ் பண்ணும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம டைப்போகிராஃபி பார்க்கலாம். ஆட் பேஜ் கொடுக்குறேன். இப்போ என்னோட டிசைன் ஷீட்ல 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. வெல்கம் டு சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங், நியூ கேன்வா சீரீஸ், பார்ட் 6 3 வச்சிருக்கேன். ஸோ இங்க நீங்க டிசைன் ஷீட் ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட்ல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதனால அதோட ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இப்ப பாருங்க, வெல்கம் டு சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்கிறத நான் ஹெட்டிங்ல கொடுத்து டைப் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் போல்டா காட்டுது. நெக்ஸ்ட் நியூ கேன்வா சீரீஸ்ங்கிற சென்டென்ஸை நான் சப் ஹெட்டிங்ல டைப் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ஹெட்டிங்கை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அண்ட் லாஸ்டா பார்ட் 6ங்கிறத நான் பாடி டெக்ஸ்ட்ல டைப் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க தான் உங்க டிசைன்ல எது வந்து உங்க ஆடியன்ஸ்க்கு ஹெட்டிங், சப் ஹெட்டிங், பாடி டெக்ஸ்ட்ங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ வெல்கம் டு சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் தான் என் ஆடியன்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் ஹெட்டிங்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட ஃபாண்ட்டுமே நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ இன்டர் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்டர்ங்கிறது ஃபாண்ட் ஸ்டைலு, ஆனா இதுல இருக்க தின், எக்ஸ்ட்ரா லைட்டுங்கெல்லாம் வந்து ஃபாண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வெல்கம் டு சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை தின் கொடுக்குறேன். பாருங்க ரொம்ப தின்னா இருக்கு. அதாவது உங்க ஃபாண்டோட வெயிட், இப்ப இந்த டபிள்யூங்கிறது வந்து எவ்வளவு தின்னா இருக்குங்கிறனால தான் அதை வெயிட்னு நம்ம மென்ஷன் பண்றோம். இதே வந்து எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகும். லைட்டு, ரெகுலர், மீடியம், செமி போல்ட், போல்ட், எக்ஸ்ட்ரா போல்டு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு சில ஃபாண்ட்டுக்கு
இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில ஃபாண்ட்டுக்கு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணி அதுல சப் கேட்டகரியில எது கொடுத்தா ஹைலைட்டடா இருக்கும், எது கொடுத்தா மீடியமா இருக்குங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்டா ஃபாண்ட் மட்டும் என்னன்னு பார்த்தோம். பட் இந்த ஃபாண்ட் வெயிட் செலக்ட் பண்றது எல்லாமே டைப்போகிராஃபில தான் வரும். ஒன்ஸ் நீங்க உங்க ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணோடனே ஃபாண்ட் வெயிட் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஃபாண்ட் சைஸ், அதுக்கப்புறம் உங்க பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபாண்டோட கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கணும். இதுவும் அண்டர் டைப்போகிராஃபில தான் வரும். நீங்க ரொம்ப அழகா டிசைன் பண்ணி அதோட ஃபாண்ட் ஸ்டைல்லாம் மேட்சா கொடுத்தாலுமே கலர் கான்ட்ராஸ்ட் ஹோலா பார்க்கும்போது உங்க பேக்ரவுண்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகல அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் டிசைன் தான். இப்போ என் டிசைன் ஷீட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இதோட பொசிஷன் பாருங்க, லேயர்ஸ்ல என்னோட பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆனாலுமே என்னோட டெக்ஸ்ட் விசிபிளா இல்லை, ஏன்னா எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. இப்போ என்னோட பேக்ரவுண்டை நான் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். இப்போ என்னோட டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கு. ஸோ இதுதான் கலர் கான்ட்ராஸ்ட். ஒயிட்டும் பிளாக்கும் எப்பயுமே கான்ட்ராஸ்ட் கலர் தான். ஸோ ஏதோ ஒன்று வந்து பிரைட்டா இருக்கணும், ஏதோ ஒன்று வந்து லைட் கலர்ல இருக்கணும். இதுதான் கலர் கான்ட்ராஸ்ட். ஒரு சில டைம் ஒரே கலர்ல டார்க் அண்ட் லைட் யூஸ் பண்ணாலுமே கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த டார்க் ப்ளூக்கும் லைட் ப்ளூக்கும் நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சம்டைம்ஸ் கலர் தியரி படி டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். பிராண்டுக்குன்னு ஒர்க் பண்ணும்போது அந்தந்த பிராண்டுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸ்ல மோஸ்ட்லி வந்து கலர்ஸ் எப்படி இருக்கணும், லோகோ சைஸ் எப்படி இருக்கணும், லோகோ எங்க வைக்கணும், என்னென்ன கலர்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும், கான்ட்ராஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், சம்டைம்ஸ் நீங்க டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் சைஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல் இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதைப்படி தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நீங்க பிராண்டோட கைட்லைன்ஸ் படி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிள்னு சொல்லலாம் ஒர்க், ஏன்னா எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. சம்டைம்ஸ் நீங்க ஒர்க் பண்ற கிளையண்ட் ஆர் கம்பெனிக்கு கைட்லைன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு டிசைனிங் பார்ட்டு. ஏன்னா நீங்க தான் எந்த டெக்ஸ்ட், எந்த ஸ்டைலு, என்ன சைஸ், வெயிட் டிசைட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்டோட லைன் ஸ்பேசிங், அதாவது இங்க பாருங்க லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங் ரெண்டு இருக்கு. இங்க லெட்டர் ஸ்பேசிங்கை இப்போ நான் ஜாஸ்தி பண்ணனா பாருங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதுவே நார்மல் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தா ஸ்பேசிங் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் லெட்டர் ஸ்பேசிங். அண்ட் லைன் ஸ்பேசிங், ஸோ இந்த மாதிரி லைன் பாருங்க இ லேர்னிங் மேலே வந்துட்டே இருக்கு. மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து ஸ்பேசிங், ஃபார்மேட்டிங் அண்ட் டைப்போகிராஃபிங்கிறது அதுலேயே 2 கர்னிங் லிகேச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான டெடிகேட்டட் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அலைன்மெண்ட். இப்போ உங்களுக்கு சிங்கிள் லைனாக இருக்கனால தெரியல. இப்போ பாருங்க, நான் இதுலயே வந்து கேன்வாஸ் சீரிஸ் பார்ட் 6 கம்பைன் பண்றேன். இப்போ இது லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு, அதனால இப்போ 2 லைனுமே லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப கிளிக் பண்ணா சென்டர் அலைன்மெண்ட், அதனால இப்போ சென்டர்ல வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் நீங்க உங்க டெக்ஸ்ட்டுக்கு டிசைன்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது புல்லட் 10, உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து தெரிஞ்சது தான். அடுத்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ நம்ம வந்து எலமெண்ட்ஸ்க்கு நிறைய டிரான்ஸ்பரன்சி பார்த்தோம், அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கு கேன்வால. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் பேரிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல குட் மார்னிங் டைப் பண்றேன். ஸோ நீங்க தான் வந்து இந்த மாதிரி பேர் பண்ணணும். இது பேர் தான் டெக்ஸ்ட் பேரிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், டெக்ஸ்ட்ல ஃபாண்ட் ஸ்டைல் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஒரு டிசைன்ல மேக்ஸிமம் 2 ஃபாண்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 1 மெயின்டைன் பண்ணா பெட்டர். நீங்க நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணும் போது ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும் உங்க டிசைனு. ஸோ அதனால மேக்ஸிமம் 2 மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ எஃபெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ உங்க டெக்ஸ்டே வேற வேற டைப்ல காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ்ல போய் அதோட செட்டிங்ஸ் தனியா இருக்கு. திக்னஸ், ஆஃப்செட், டைரக்ஷன், எந்த சைட்ல ஷேடோ வரணும், எந்த சைட்ல எனக்கு கலர் தெரியணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஷேப்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி கர்வா வேணும் இல்ல லீனியரா வேணும், அதையும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அனிமேஷன், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நீங்க எலமெண்ட்ஸ்ல கொடுத்த மாதிரி சேம் தான். உங்க டெக்ஸ்ட் எந்த மாதிரி அப்பேர் ஆகணும், இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகணுமா இல்ல டைப் ரைட்டிங் மாதிரி டைப் பண்ணணுமா, அது எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு அனிமேஷன்ஸ் நீங்க உங்க டிசைன் பார்ட்ல கொடுத்தாலுமே அது வந்து வீடியோ ஃபார்மேட்ல மாறிடும் உங்க டிசைன். ஸோ நீங்க உங்க டிசைன் மூலம் ஆடியன்ஸ்க்கு இதை தான் சொல்ல போறோங்கிற போது இது எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற மாதிரி நினைச்சாலும் உங்களோட ஐடியா டிசைன் மூலம் ஆடியன்ஸ்க்கு போய் சேராது. இன்னைக்கு வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் நாங்க கண்டிப்பா தரோம். இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். தேங்க்யூ.